சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு என் நண்பருடைய வீட்டில் வந்து நான் ஒரு சின்ன டவுட், எனக்கு 6ஆம் அத்தியாயத்தில் டைமே இல்லை, வாய்ந்து போயிட்டு இப்போ தான் வந்தோடனே சின்ன டவுட் ஆகிடுச்சு எனக்கு. ஆதியத்தில் என் நண்பருக்கு கூப்பிட்டேன்னா அவங்க பொண்ணும் பையன் தெரில எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு ஹலோ ராதாகிருஷ்ணா யாரே அப்படின்னுச்சு. அம்மா இல்லை அப்பா இல்லையா அப்படின்னு. இல்லை வெளியே போயிருக்கா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னா. இல்லை சொல்லுங்க அப்படின்னா. என்னடா சொல்லுங்கன்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பொண்ணுன்னு தெரில. இல்லை சும்மா அத்தியாயத்தில் சின்ன டவுட் எனக்கு அப்படின்னு. என்ன டவுட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பட்டா சுட்டா சரியா அடி எனக்கு. அப்படியே பள்ளிச்சுன்னு ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. இந்த டவுட்டு தான் நின்றுறது பொண்ணு. அப்போ என்னாச்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐயோ நான் ஒரு குருஜி மாஸ்டர், அந்த பிள்ளை சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அந்த எண்ணமே வந்துடக்கூடாது. பகவான் யார் ரூபத்தில் வேணாலும் புகுத்துவார். இன்னைக்கு அந்த குழந்தை ரூபத்தை புகுத்திட்டார் எனக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட் எனக்கு ஒரு சின்ன வியாக்கியானத்தில் உள்ளே போயிட்டுருக்கேன். நான் வந்து இதில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு விளக்கம் தரல, அந்த சப்ஜெக்ட் உள்ளே கொண்டுறா. சொல்ல புரிஞ்சுப்பேன், புரியலையா? நான் கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர்லாம் பண்ணல, நான் உரையாடல அதுக்கு ஆன்சர் பண்ணுறாவ. சரியா அடி எனக்கு. என்ன அப்பாட்டு சொல்லிட்டு அப்படின்னா ஒன்றும் சொல்லுவான்னு தெளிவாயிட்டேன், வச்சுட்டு போனேன் அப்படின்ட்டு. அவளுக்கு கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னு தெரியாது. என் குழந்தைகிட்ட கேட்க நம்ம கேட்க முடியும். இது மாதிரி அப்பா டவுட் கேட்க சொல்கிறேன். அந்த விஷயத்த வேறு ஆங்கிள் அது பேசும்போது எனக்கு அந்த புரிதம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ தெரிஞ்சுட்டேன், அவள் அறிவாளியா இல்லை ஞானியாலாம் தெரியாது எனக்கு. என்னை விளக்குவதற்காக இறைவன் அவள் ரூபத்தில் வருகின்றான். இதுதான் கான்செப்ட். அப்பா இல்லை, அப்பா வெளியே போயிட்டான். ஆனால் அவன் அடித்தான் பார்த்து, அந்த பாயிண்ட் அடித்தான் பாரு. அது அப்போ கிடச்சி நீ பொண்ணா பையன் கேட்கலான்னு வச்சுட்டாவ. நான் அவனே வச்சுக்கிட்டேன். சரி வாய்ஸ் பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா அவன்ட்டேன். எப்படி கிடைச்சது? அதை எங்கள் கிளாஸில் உங்களுக்கு ஒப்பிச்சிட்டேன். அந்த சப்ஜெக்ட் கிளியர் ஆகி உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு அந்த சப்ஜெக்டே. அதனால் ஈகோ இருக்கக்கூடாது. எல்லாம் தெரியும் ஈகோ என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே இறைவனுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆகிடும். பகவான் கிருஷ்ணனுடைய பரிபூர்ணாரும் ராதாமோடையாரும் பரிபூர்ணம் இறங்கட்டும். 4 தொடங்க உங்களுக்கு எல்லாம் இறங்கிடும். ஓகே தானே? இப்போ ஈஸியாக புரிஞ்சுதா? கிளியர் ஆச்சா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம தியானம் பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும், ஓகேவா? பிராணனை கவனிக்கணும், நம்ம ஓம்காரம் சொல்லக்கூடிய வழியை சொல்லணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்றதை ஆத்ம பரிவு சொல்லிடுவேன். ஆத்ம பரிவு வந்து இந்த டீட்டெயில் கிடைக்கும், இந்த தியானத்துடைய டீட்டெயில் வந்து அது கிடைக்கும். ஓகே. மாதம் ஒரு ட்ரிப் என்ன பண்ணுங்கள்? யாகம் பண்ணுங்கள். என்ன மாதம் ஒரு ட்ரிப்பு? யாகம் பண்ணுங்கள். ஒரு வைராக்கி வச்சுக்கோங்க. 5 மாதம் பண்ண போகிறேன், 7 மாதம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி வைராக்கியம் பண்ணணும். பகவானுக்கு பிடிச்சதே வந்து வைராக்கியம் தான். என்னது? வைராக்கியம். எவன் ஒருவன் வைராக்கியமாக இருக்கின்றானோ அவனை நான் நெருங்குகின்றேன்றார். என்ன பண்ணுறமா? அந்த வைராக்கியத்துக்காக சொல்லப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவு குதிக்கிறது, அக்கச்சட்டி ஏற்றிக்கிறது, பூ மிதிக்கிறது, 40 விரதம் இருக்கிறது, பால் காவடி, நடைப்பயணம், படியேறுதல். இதற்கு என்ன காரணம்? வைராக்கியத்தை. பகவான் மேலே கூட வைராக்கியத்தை காட்டுறது, மொட்டை போடுறது, அழகை சேர்த்து கொள்ளுதல், எல்லாம் வைராக்கியத்துக்காக பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? அப்படியே நெருங்கி வராரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. தியானத்தை இங்கேதே பண்ணலாமே, வீட்டில் உட்காந்தே பண்ணலாம். இல்லை என்ன சார், வீட்டிலேருந்து என்ன வேணாலும் பண்ண உனக்கு தரேன்றாரு. நம்ப மாட்டேங்கிறீங்க. நம்பலை. பிரச்சனை ஒன்றாக்கா இறைவன் இருக்கான்னு நம்புறீங்களே தவிர அவர் நம்மக்கிட்டே இருக்காருன்னு நம்ப மாட்டேங்கிறீங்க. புரியுதா பிள்ளைங்க? அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பவானி சாகர் டேமு, சாத்தனூர் டேம்லாம் இருக்குது தெரியும் இல்லையா? அங்கெல்லாம் போய் சுற்றி காட்டுந்தாங்க. நான் பெருசானதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஐவி கூப்பிட்டுருந்தாங்க. எங்கே கூப்பிட்டுருந்தாங்க தெரியுமா? மேட்டூர் டேம் கூப்பிட்டுருந்தாங்க. மேட்டூர்லேயே பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்து மேட்டூர் டேமில் ஐவி கூப்பிட்டு வந்து மேட்டூர் டேம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய டேம் பாராடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே, காவேரி பிரிட்ஜ் மேலே போய் நின்று எல்லாம் பார்த்துருக்கானுங்க. எனக்கு அதில் தான் நடந்து போகிறேன், அதில் தான் வந்துட்டுருப்போம். நான் 10th படிச்சிருக்கப்போ தான் தெரியுது இதுதான் டேம்னு தெரியும் எனக்கு. 10th படிக்கிறப்ப டேமே தெரியல. என்ன காரணம்? டேம் கண்ணில் படாது எங்களுக்கு. என்னென்னா குழந்தையிலேருந்து கீழ்மட்டுக்கும் மேலேயும் கேம்புக்கும் போய் வந்ததுனால எங்களுக்கு அது டேமே தெரியாது.
அதுக்கப்புறம் தான் எனக்கு டேம்னா இன்னும் டேம் மேலே நடந்து போயிருக்கோம். சேலங்காம்பிலேருந்து டேம் அப்படியே போய் பார்க்குக்கு போவோம், அதனால நடந்து வருவோம். அப்போல்லாம் வழி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த எல்டிடி ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுறதில்ல மேலே. அப்படி முதல்ல 2 வீல்லாம் போயிருக்கோம் நாங்கள் மேலே. அப்போ தான் தெரியும் இதுதான் டேமா, அப்படியே இவ்வளோ விட்டா நம்ம ஊர்லேயே கிட்டா நம்ம பார்த்தே இல்லை. என்ன சொல்கிறீங்க? விட்டுட்டு போய் சாத்தனூர் டேமு, பவானி சாகர் டேம்லாம் பார்த்துட்டு பெருசாக பார்த்துட்டு இருந்தோம். பொள்ளாச்சி ஆல்ரெடி டேமில் பார்த்து கூட்டி போகிறாங்க. ஆல்ரெடி டேம் கூட்டி ஆல்ரெடி டேம்ன்றாங்க. இதோட பெருசு ஸ்டான்லி டேமு இல்லையா? நமக்கு புரியல. நமக்கு டேமு நமக்கு தெரியல. அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய சாமி நமக்கு பெருசாக தெரியாது. அசலூர் இருக்கிற சாமி ரொம்ப 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 பெருசாக தெரியும். என்ன தெரியும்? உள்ளூர் இருக்கிற சாமி பெருசாக தெரியாது, அசலூர் இருக்கிற சாமி பெருசாக தெரியும். அதே போல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை யாரும் பார்க்காம வெளியே போய் பகவானை தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதானா? எஸ், அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளியே போகாதீங்க, தேடான்னு சொல்லலை. அது எங்கும் போயிட்டு வாங்க. புண்ணி நடந்த ஸ்தலங்களுக்கு புண்ணி நீ அதில் போயிட்டு வாங்க. நம்ம கூட இருக்கிறான்னு கொஞ்சம் நினச்சிட்டிங்கன்னா ஈஸியஸ்ட் வே. கரெக்டு தானே? ஈஸியஸ்ட் வே. எஸ், எப்பயுமே அப்படி தான். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுளை கண்டுக்கூடாதனால தான் அந்நிய இடத்துல போய் கடவுளை தேடி அலையிறோம் நம்ம எல்லாம். இப்போ அத்தியாயம் 6 என்ன சொல்கிறாரு? வைராக்கியத்தோடு என்னை தியானிப்பவனுக்கு நான் பிறவியை அளிக்கின்றேன், என்னுள் சேர்த்துக்கொள்கிறேன் சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளோதான். தியானம் பண்ணக்கூடாதா? அப்போ யாரெல்லாம் 6வது அத்தியாயத்தை தெரிஞ்சுட்டீங்களோ எல்லாம் தியானம் பண்ணியே ஆகணும். என்ன சொல்கிறாரு? 6வது அத்தியாயத்தின் மூலியமாக உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் தியானத்தை பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுதான் மேட்ருங்க. வராதவங்க விட்டுருங்க. வராதவங்களுக்கு தியானம் இல்லை. வந்தவங்களுக்கு தியானத்தை பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்காரு. 1 கோடி ரூபா பரிசுன்னு சொல்லி மெசேஜ் வருது. மெசேஜில் பணம் வந்துடுமா? சொல்ல புரியுதா? மெசேஜ் பணம் வந்துடுமா? மெசேஜில் பணம் வராது, போய் தான் வாங்கிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்துச்சு. இதனால் அருள் கிடச்சிட போதில்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நடக்கும். அவ்வளோதான். ரைட், குட், ஓகே தானே? சரி, டவுட் கேளுங்க. வச்சோம் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. நானும் வாரவா டவுட் கேளுங்க கேட்குறேன். நீங்களும் டவுட் கேட்குறீங்க எல்லாருமே. சொல்லுங்கள். இறைவன் வந்து நமக்குள்ளே இதயத்தில் இருக்கிறாரு, அவரை நினச்சி நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டோம் மாஸ்டர். தட்ஸ் குட் ரியலைசேஷன். அவ்வளோ. இறைவன் இதயத்தில் இருக்காரு, தியானம் பண்ணணும். அவ்வளோதான். எதுக்காக நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்காக இங்கே நினைக்கணும் அப்படின்னும் போது இறைவன் வசிக்கக்கூடிய இடம் இருதயம்தான். அதனால் அந்த பரமாத்மன் வசிக்கக்கூடிய இடத்துல தான் ஜீவாத்மா இருக்குது. இந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுதுன்னா அது பரமாத்மாவாக மாறுகின்றதுனால் உடலுக்குள் இருக்கும்போது அது ஆத்மா, ஜீவாத்மா. வெளியே வந்தால் பரமாத்மா. அப்போ ஒருபோதும் ஆத்மாவானது கீழ் நோக்கி போகக்கூடாது, மேல் நோக்கி போக வேண்டும். அப்படியா? அப்போது அதுக்கு எங்கிருந்து அந்த ஒளி கிடைக்குது அப்படின்னா பரமாத்மாட்டிருந்து ஒளி வர்றதுனால அந்த பரமாத்மா சூரியன் அங்கே பார்த்தோம், இங்கே பார்க்குறோம் இல்லையா? அந்த ஒளி அங்கேருந்து வர்றதுனால இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஒளி நமக்குள்ளே வந்துடுது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குருஜிக்கு வணக்கம். அதாவது தியானம் பண்ணும்போது மனசில் இறைவனை நினைக்கணும்னு சொல்கிறீங்க. இறைவன் நீ 1 செகண்டுக்குள்ள மறுபடியும் பல குழப்பம்தான் அந்த மனசுக்குள்ளே வருது. எத்தனை கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில்? 137 1,38,484 பேர் நேற்று. அப்போ 1 செகண்டுக்கு ஒருத்தர் போனால் எத்தனை பேர் போனவர்? அதனால் உங்களுக்கு 1 செகண்ட் போயிடறாரு. அடுத்த அந்த படத்தை பகவதி படத்தில் டீ போட அப்படின்னு ஓடுவான், டீ போட்டு ஓடுவான் பார்த்துருக்கீங்க வடிவேலு. அந்த மாதிரி சாமி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வருட்டு திரும்ப போயிடுவார். இருப்பார் அடுத்த வேலை. நீ கொஞ்சம் அசந்திங்கன்னா ஓடிடுவார் அவர். அவர் வேலையே அதுதான். அசந்தா ஓடிடுவார் அவர். ரைட்டா? அதனால் அசந்தக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும்? வைராக்கியமாக நான் பார்க்குறேன் ஃபோக்கஸ், ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்டா? அவ்வளோதான். அதனால தான் நாமஜபத்தை பண்ணிவிட்டு பிராணத்தை கவனிச்சுட்டு ஏகாசத்தை படிச்சுட்டு தியானம் சொல்கிறோம். இத்தனையும் முடிச்சுட்டு பண்ண சொல்கிறோம் நம்ம. புரிஞ்சுட்டிங்களா? எடுத்தோன்னே தியானம் வந்துடாது. காலையில் பண்ண டைம் இல்லைங்க. அதனால் இப்போ நைட் 10 மணி ஆனாலும் பண்ணிட்டு தான் அது படுக்கிறது. அந்த வைராக்கியம் தான் வாழ்க்கையில் வந்து பார்த்து வாழ்க்கை ஒரு நாள் பண்ணாமல் விட்டாலும் மறுநாள் ஏதாவது மன கஷ்டம் வர மாதிரி தோணுது. உணர்த்துறாரு அவர் வந்து பண்ண விட்டீங்களா அப்படின்ட்டு. ரைட், வெரி குட். வாழ்க்கை நல்லா சிறப்பாக வருவீங்க. மைக்கை யார் பிடிச்சி மேடையில் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். எப்பயுமே என் சாமி சொல்லிட்டே இருப்பார், உன் பிரச்சனை சால்வ் ஆகணும்னா பேசின பிரச்சனை சால்வ் ஆகும். அப்புறம் தான் இப்போ பேச ஆரம்பிச்சேன். நான் எடுத்தேன் மைக்கை, நான் இருந்து இன்னும் வைக்கிறதே இல்லை.
ரைட், குட். வேறு ஒருத்தர் காப்பாற்றப்பட்டா இல்லையா, ஒருத்தர் தப்பிச்சு போனான் இல்லையா, அது உண்மைதான். அதை கூட போய் இங்கே நடந்தவன் தான் போய் சொல்கிறாங்க. அவன் உண்மையாக அவன் ஊச்சா குதிக்கலையா, ஊச்சது உண்மை தான் இல்லையா. எத்தனை பயணிகள் போனாங்க போயிருப்பாங்க, அது தப்பிச்சா தப்பிக்கலையா இல்லைங்களா. அப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க தப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரிலே பண்ணுவார். ஒருத்தருக்கு வந்து ஆயுள் காலம் இருக்குது அப்படின்னும் போது அவன் நின்றுடிப்பார். அந்த ஆயுள் குறைக்குதுன்னு சொல்லும் போது அதை குறைப்பார், அதுக்காக சேர்த்துவாங்க. புரிஞ்சுட்டிங்களா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாவப்பட்டவங்க நல்லவங்க அப்பெல்லாம் கணக்கே கிடையாதுங்க, எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரு ஆயுளை வந்து பார்த்தா ஒருத்தருடைய இது அந்த அந்த இது டைம் முடிய போகுது அப்படின்னும் போது அந்த மாதிரி இடத்த சேர்த்து அது பண்ணுவார். ஆனால் இன்னும் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னும் போது அவங்க இந்த பக்கம் இருப்பாங்க. புரியுதா பிள்ளைங்களா. ரெண்டு பக்கமே தான் அழிவு அதாங்கம்மா, அதாவது இந்த இடத்துல இந்த நேரத்தில் தான் இப்படி நடக்கணும் அப்படின்றது தான் ரூல், அதான் விதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியமாக இருந்து தியானத்தை செஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோகியாக்க மாறும்போது அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லும்போது அது மாதிரி நிலைய வேறத்தில். இப்போ நீங்கள் ஒரு நார்மலான உட்காருங்க, இப்போ நார்மலான பர்சன் வந்து ஒரு ஊர் தப்பு பண்ணுறான்னா யார் வருவாங்க, கான்ஸ்டபிள் வருவாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் பணக்காரன் வந்தாங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதை விட உயர் அதிகாரி வருவார். அந்த ஊரில் ஒரு பெரிய பதவியில் இருக்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதை விட உயர் அதிகாரி வருவார். அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய பெரிய அதிகாரி இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணது யார் வருவாங்க, ஒரு பெரிய அதிகாரி வருவார். ஆமாம் இல்லையா, அப்படிதாங்க. அவருடைய போஸ்டிங்கை பொறுத்தானே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கடைசி மரணத்தை வர்றதுக்கு யார் வந்து கூட்டிகிட்டு போகணும், யமதர்மனா, யார் வந்து காலபைரவரா இல்லை தேவர்களா, யார் கூட்டிகிட்டு போகணும், எப்படிப்பட்ட இறப்பு இருக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டது பேர் தான் விதி நிர்ணயிப்பு. அந்த விதி நிர்ணயிப்பு இதை இப்போ தியானம் போடுறீங்க நீங்கள் இப்போ நீங்கள். அதனால் யாரையோடைய இறுதி காலம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் கடைசி காலகட்டங்களில் எழுதப்படுது. ரைட். அதனால் யாருக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல போய் சேரணும், இவனுடைய விஷயம் என்ன இருக்குது, அவங்க விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுதெல்லாம் பகவானுடைய வேலை. நம்ம வேலை எதுவுமே இல்லை, நமக்கு எதுவுமே தெரியாது. இல்லை அவர் பார்த்துப்பார், நமக்கும் அது சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தது வந்து ஏன் வந்து அடுத்தவங்க போனாங்கன்னு பார்க்குறீங்க. அங்கே எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏன் காப்பாற்றப்பட்டாங்க, கரெக்டு தானே, ஏன் காப்பாற்றப்பட்டாங்க. நம்ம அடுத்தது என்னன்னாக்கா நெகட்டிவ் தாட்ஸ்க்கே போகக்கூடாதுங்க. ஒன்லி இதில் என்ன பாசிட்டிவ் தாட் போகும். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, தக்காளி இருக்குது, அழுகான தக்காளி எடுப்பீங்க, நல்ல தக்காளி எடுப்பீங்களா, அழுகான என்ன பண்ணுவீங்க, அங்கேயே விட்டுருவீங்க. இப்போ பகவத்கீதையை பொறுத்த முடிய எது நல்லதோ அதை மட்டும் எடுங்க, எது உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு வரப்போதோ அதை எடுங்க, எதனால எப்படி நீங்கள் பரிணாமம் வளரப்போதோ அதை எடுங்க, எப்படி பகவானோட நீங்கள் அடைய போகிறீங்களோ அதை எடுங்க. மற்றபடி நெகட்டிவுக்கு உள்ள போய் யோசனை பண்ணினாலே பிரச்சனை தரும். அது பேர் வந்து இந்த கிளாஸ் சொல்லி தருவேன், அது பேர் அவதார நிலை. அவதார நிலையின் சூட்சமத்தை நான் புரிஞ்சுக்கோ. அவதார நிலையின் சூட்சமத்தை அறிவு தெளிவாக தான் அறிந்து கொள்ள முடியும். சூட்சமா, அது பேர் சூட்சம்னு சொல்றாரு. எதுக்காக வந்து காலிங்க நர்த்தனம் பண்ணாரு, புரிஞ்சுருக்கீங்களா. அப்ப லீலை சொல்றாருல, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தூரத்தை தூக்குனாரு, இது எப்படி ஒரு வேலை தூக்குறோம் சொல்ல முடியுமா, சொல்லுங்க. எப்படி மலையை பிடிங்கி தூக்கி நிறுத்திட்டாரா அப்படின்னு கேட்க முடியுமா, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு விதி உட்பட்டது. இதை அறிஞ்சுக்கிறதுக்கு பேரறிவு வேணும். அது பேர் தான் ஞான அறிவுன்னு சொல்றாங்க. அது பேர் இந்த ஞான அறிவு இருந்தால் தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லி கொடுத்துருவேன், நான் ஓப்பனாக பேசிடுவேன். ஆனால் உங்களுக்கு இந்த 6ஆம் அத்தியாயம் அழிச்சிடும். பரவாயில்லையா, வேண்டாம், 18 முடிங்க, உங்கள் கொஸ்டின் தெளிவாயிடும். ரைட். அதனால ஏன் அவங்க இறந்தாங்க, எப்படி அப்போ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது எப்படி காப்பாற்ற சொல்கிறேன். நான் சொல்றது பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. காப்பாற்றுறனாக்கா எப்படியும் காப்பாற்றுவார்னு வச்சுக்கோங்க. அந்த காப்பாற்றப்படுறதுக்கான அந்த ஆத்மாவை நம்ம இருக்கணும், அவ்வளோதான். ரைட்டு தப்பா, நல்லது செய்யுங்க, நல்லது நினைங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்க, அவர் நினச்சிட்டே இருங்க, காப்பாற்றப்பட வருவாங்க அப்படிங்க, அவ்வளோதான். வேற நோட்ஸ். சத்யோத் நடத்தி நடக்கும் மாஸ்டர் ஒரு ஷேரிங். இப்போது மாஸ்டர் நம்மகிட்ட சொன்னாங்க, கிருஷ்ணர் யோகத்தில் வந்து அர்ஜுனர் வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்னால் வந்து மனதை அடக்க முடியாது, நான் எப்படி தியானம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னு மாஸ்டர் சொன்னாங்க.
ஸோ வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனருக்கு ஒரு நிலை மனம் இருக்கக்கூடிய அர்ஜுனருக்கே மனதை அடக்க முடியாது. ஆனால் நம்ம பிராணபிரணவ மெடிடேஷன் மாஸ்டர் நமக்கு வைராக்கியமாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ பிராணபிரணவ மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்குள்ள ஒரு ஃபீலிங், நமக்கு டைவோஷன் இருக்குது, மனதை அடக்கிறது கஷ்டம். ஆனால் மாஸ்டர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பிராணபிரணவ தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரம்ம ஆனந்த நிலையத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் மாஸ்டர் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எவ்ரி வீக் 6:30க்கு நம்ம மெடிடேஷன் ஹால் டெய்லி ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து பிராணபிரணவ மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பை மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 months தான் நமக்கு இங்கே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதுலேயே மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இருந்தால் நான் இங்கே வருவேன், இல்லை நான் சூட்சுமமாக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். எந்த ஒரு இடத்துலையும் குரு நமக்கு சூட்சுமமாக இருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம், இங்கே மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்சஸ் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? மாஸ்டருக்கு முன்னாடி பண்ணும்போது நிறைய வைப் கிடைக்கும். அதே வைப்புக்கான வாய்ப்புகள் தான் டெய்லி நமக்கு இங்கே 6:30 ஓப்பனில் இருக்குது. ஸோ மண்டே டு சாட்டர்டே எவ்ரிடே 6:30க்கு இருக்கும். 20 minutes மெடிடேஷன், 19 minutes மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம பயன்பெறலாங்க. ஏன்னா கட்டாயம் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் சூட்சுமமாக இருப்பேன் அப்படிங்கிறது அது பெரிய விஷயம். நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம். ஸோ வீட்டில் நம்ம மார்னிங் பண்ணுறோம், டைவர்ஷன் இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் நம்ம லோக்கலாக இருக்கக்கூடிய பீப்புளாவது இங்கே வந்து நம்ம இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ மாஸ்டர். சத்யோதயம் நல்லதே நடக்கும். சூப்பர். டெய்லி மெடிடேஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க. சும்மா வீட்டில் இருக்கவங்க ரிலாக்ஸாக வரணும். ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 7 o'clock கிளம்பிடலாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு போங்க. அப்படி இந்த குரூப் மெடிடேஷன் நல்ல இடத்துல அப்படி உட்காந்து பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்தியோதயம் நல்லதே நடக்குங்க மாஸ்டர். மாஸ்டர் அவர்களுக்கு வணக்கங்க மாஸ்டர். ஒன்றும் இல்லைங்க மாஸ்டர், இந்த தியான யோகத்தை பற்றி நான் தெரிஞ்சிட்டது என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாள் பிராணபிரணவ தியானம் பண்ண சொன்னீங்க மாஸ்டர், அதுபடியே பண்ணிகிட்ருக்கா. பட் இதில் வந்து இப்போ பகவத்கீதையில் இருக்கிற தியான யோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, 5 புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாரு நம்ம உடல் ரீதியாக. அடுத்தது மனதை கட்டுப்படுத்தணுங்கிறாரு நம்ம மூச்சு காற்றின் வழியாக. அடுத்தது வந்து நீங்கள் உங்களை சத்திய பிரம்ம ஞானத்தில் வந்து பகவத்கீதை படிக்காதவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய மாஸ்டர் எழுதின சத்திய பிரம்ம ஞானத்தில் வந்து ஒவ்வொரு சாப்டருடைய சாரம்சம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மாஸ்டர். அது படிக்கும் பொழுது ஆன்மாவிலிருந்து ஆன்மாவை பாருங்கள், எனக்கு அந்த வேர்டு அப்போ கொஞ்ச நேரம் புரியலைங்க மாஸ்டர். நீங்கள் இப்போ அப்புறம் மறுபடியும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க மாஸ்டர். ஆன்மாவிலிருந்து ஆன்மாவை பாருங்கள், சரி பரமாத்மாவை தான் சொல்லியிருக்காங்கன்னு நானே கெஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அதோட விளக்கம் கிடச்சிதுங்க மாஸ்டர். அந்த லைனுக்கான விளக்கம் கிடச்சிது. இந்த 3மே வந்து தியான யோகத்தில் என்ன இருக்குதோ அதைத்தாங்க மாஸ்டர் நீங்கள் பிராண தியானமாக எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க மாஸ்டர். கட்டாயமாக அதை வந்து நீங்கள் சொன்னீங்க மாஸ்டர். இப்போ பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்துக்கு நீங்கள் படிஞ்சால் கூட நீங்கள் அது கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய பாவ விளைவுகள் போகணும். பட் இந்த தியான யோகத்தினுடைய ஒரு சாப்டனுடைய சார் அம்சமாகவே நீங்கள் பிராண தியானத்தை எங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்துருக்குறீங்க மாஸ்டர். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். பட் இன்றைக்கி வந்து நான் உணர்ந்தது வந்து இந்த தியான யோகத்தில் தான் மாஸ்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இது பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கடைத்தேற்றம் ஆக முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டேங்க மாஸ்டர். தேங்க்யூங்க மாஸ்டர். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். அது நீங்கள் ஆசான்கிட்ட போய் படிக்கும்போது ஆச்சாரியாட்ட முதல் அத்தியாயம் 4வது அத்தியாயம் பண்ணும்போது நான் கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து இது இப்படி இருக்குமா இந்த இருக்குமான்னு கேட்குறேன். அவர் சொன்னார், நீ சின்ன வயசு தானே, ஏற்கனவே பகவத் படிச்சிருக்கியா அப்படின்னாரு. இல்லை தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அத்தியாயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது, எனக்கு கொஸ்டின் கேட்குறேன். இப்படி என்ன பண்ண ஒவ்வொரு கொஸ்டினை கேட்க அட்வான்ஸாக கொஸ்டின் கேட்டுருப்பேன். அப்போ தான் ஆச்சு சொன்னார், இது நீ இப்போ படிக்கலை, நீ போன பிரிவிலே படித்து முடிச்சது தான் உனக்கு எல்லாமே லீக் ஆகிட்டு இருக்கு. உனக்கு அவங்க சொல்லி முடிச்சுட்டு அடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் எழுதினேன். எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணல. உங்களுக்கு தெரியும், நைட்டு ஆமாம் தெரியும், தெரியும் எக்ஸாமு டெய்லி 18 எக்ஸாம் வச்சாங்க. 18 எக்ஸாம் பாஸு, 100 எனக்கு ஒன்று கூட. அவன் கேட்குறான், நீங்கள் கிளாஸ்க்கே வரல, நீங்கள் ஆன்லைனில் நீ வரவே இல்லையே. ஆன்லைனில் படித்தேன் நான், இதில் ஹரித்வார்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன். நீ கிளாஸ்க்கே வரல, யூனிகம் கிளாஸ் எப்படி எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா. ஈச் டே 100 ஈச் டே அவன் ஆகிட்டான். எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், 18 கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். ஸோ நான் சொன்னேன், இதெல்லாம் போன பிரிவில் நம்மளாம் கேட்டிருப்போம், நீங்களாம் கேட்டிருப்பீங்க எல்லாருமே. அதுதான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறது தான்
நீங்கள் நிறைய உங்களுக்கு உட்கார வச்சிருக்காரு உங்களைய. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாதாரண மக்கள் நீங்கள் இல்லை. நான் உங்களை பெருமைப்படுத்தவே சொல்ல, நீங்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மாக்கள் தான். நீங்கள் எத்தனை பேருமே ஏதோ ஒரு செவிகளை கேட்டுட்டு ஆன்மாக்குள்ளே புகுந்துட்டு சாதாரண விளையாட்டு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் பகவத்கீதை தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் இறைவனுக்கு எல்லாத்துக்குமே இறைவனுக்கு தெரியும். ஆனால் இறைவன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் யார் சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு இறைவனே தெரியும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இறைவனே தெரியும்? பயப்படாதீங்க. கை உங்க கை தானே, அடுத்தவங்க தூக்க சொன்னா தூக்குங்க. இறைவன் தெரியும் தெரியாதா? தெரியும். இறைவன் எத்தனை பேர் தெரியும்? உங்களுக்கு தெரியுது. இறைவனுக்கு ஒன்று தெரியுமா? தெரியும். தெரிஞ்சனால தான் நீங்கள் கிளாஸ் வந்துருக்கீங்க. சொல்ல புரியுது இல்லையா? இறைவனுக்கு உங்களை தெரிந்ததுனால தான் பகவான் உரைத்த கீதையை கேட்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக, வியாக்கானம் புரிந்து கொள்வதற்கு தான் மற்றவங்க குறைச்சிருக்காரு. அதனால் இன்னிலிருந்து என்ன தெரிஞ்சு சொல்லிக்கணும், இறைவனுக்கு என்னை தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போங்க, வீட்டுக்கு போங்க. ரைட், தேங்க்யூ. இறைவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது உங்களை தெரிஞ்சிடுச்சு. ரைட்டா? குட். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம தியாகம், தானம், நாம ஜபம் இதெல்லாம் பண்ணி நம்ம அடையிறோம். அதே பேசும்போது இன்னொரு வார்த்தை சொன்னீங்க ஜி, யார் ஒருத்தர் தன் இருதயத்தில் இறைவனை நிறுத்தி அனுதினமும் நேசிக்கின்றானோ அவனுக்கு நான் பிறவியை அளிப்பேன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் புரியலைங்க ஜி. நம்ம யார் ஒருவன் தனது இருதயத்தில் இறைவனை நிறுத்தி அனுதினமும் நேசிக்கிறானோ அவன் பிறவியை அளிப்பேன், அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவன் பிறவி எவ்வளோ அடுத்த பிறவி இருக்காது. அவன் இருக்காது. இல்லை, நம்ம இப்போ சொன்னீங்க ஜி, இந்த கலியுகத்தில் நம்ம 4மே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வேர்டும் சொன்னீங்க, அதனால கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புரியல. இந்த 4, அதாவது தானம், யாகம், நாம ஜபம், தியானம் எல்லாமே பண்ணணும். இதுதான் நம்ம கலியுகத்தில் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான வழி. இப்போ தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இறைவன் நினைப்பீங்க. ஆமாம் ஜி. பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் 10 குச்சி வச்சு பண்ண போகிறதில்ல. அதுக்கு அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுதுஞ்சி. ஆனால் அனுதினமும் இருதயத்தில் நிலைத்து அப்படின்றீங்க இல்லையா, அதுக்கு நான் கேட்குறேன் ஜி. நம்ம தியானம் பண்ணும்போது இறைவனை நினைச்சு தான் பண்ணுறோம். அணுகணமும் சொல்கிறது வேற, அணுதினம்ன்றது வார்த்தைகள் வேற. அணுகணம்னா ஈச் எவ்ரி செகண்ட். அணுதினம்னா டெய்லி ஒரு முறையாவது இந்த தியானத்தின் மூலமாக சொல்லப்படுது. அணுதினமும் சொல்லியிருக்கேன்னா, அணுகணம் சொன்னா அணுதினம். எஸ், டெய்லி சாமி நினச்சி சொல்கிறார், அவ்வளோதான். டெய்லி தியானம் சொல்கிறார், அவ்வளோதான் சொல்கிறாரு. ஓகேங்க. டெய்லி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் தியானம் பண்ணுவீங்கல்ல, 20 அந்த 30 மினிட்ஸ் தியானம் நீங்கள் கடவுள் நினச்சிங்கனாலே போதுன்னு சொல்கிறாரு. ஓகே. அப்போ அணுதினம்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அணுகணம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, இதுதான் வியாக்கியான கோட்பாடுன்னு பேர். கரெக்டாக பேசணும், சபையை அறிஞ்சு. அணுகணமும் எவன் இறைவன் நினைக்கின்றானோ சொன்னால் மாட்டிட்டேன். சாமி 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 சுற்றிட்டே இருக்கணும். ஆமாம் இல்லையா? நான் சொல்றது, அணுதினமும் என்னை உள்ளத்தில் வைத்து என்னை நினைக்கின்றானோ அவனுக்கு பிறவியை அளிப்பேன்ட்டாரு. ஏன்னா நம்ம தமிழில் அணுதினம்ன்ற வார்த்தை தானே யூஸ் பண்ணுறோம். அணுகணம்ன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் அணுதினம்னு சொன்னதுனா ஒவ்வொரு செகண்டும் நான் எடுத்து ஈச் எவ்ரி செகண்ட். அணுதினம் வேற, அணுகணம் வேற. அணுகணன்றது ஈச் எவ்ரி செகண்ட். ஓகே. அணுதினம் அப்படின்றது டெய்லி பிரேயர்ஸ், டெய்லி ஒன்ஸ் எ டே. எஸ், தேங்க்ஸ். அது தியானம் 40 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அவ்வளோதான். ரைட், தேங்க்ஸ். சத்தியம் நல்லது நடக்கும் மாஸ்டர். மாஸ்டர், பிராண தியானம் செய்யும்போதுங்க, தியானம் ஹிருதயத்தை நோக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்க சார். அந்த தாட்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது. இந்த ஒரு செகண்ட் மட்டும் ஒரு பிளாக் அவுட், ஒரு அந்த தாட்ஸ் எல்லாம் பிளாங்க் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி. அப்போ மறுபடியும் அடுத்த தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கான்ஷியஸாக அந்த ஸ்டேட் பிடிச்சிருந்ததுனால அதை சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது கரெக்டாக சரியான்னு எனக்கு தெரியல. நீ சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரையல் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் தியானம் செய்கிறீங்க. நான் தியானம் செய்யக்கூடாது. தியானம் ஒரு இயல்பு, விட்டுருங்க. அது போக்கில் விட்டுருங்க. நீங்கள் செய்ய ட்ரை பண்ணாதீங்க. நான் தியானம் பண்ணி கொண்டு இருக்கேன்ற கான்சியஸ் வேண்டாம். உங்களை எங்கே போனாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு உங்கள் மூளைக்குள்ளே தியானம் பண்ணுறன்ற உணர்வோடு உட்காந்துட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப தியானம் பண்ண இங்கே வரமாட்டேதாங்க, போக மாட்டேன்னு சொல்லி அந்த கவனத்திலேயே போயிடுவாங்க. எதுவுமே தேவையில்லை. அமைதி உட்காருங்க. தாட்ஸ் எங்கே போதோ போயிட்டு இருங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க, அடுத்து என்னுடைய எண்ணம் என்ன? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் தாட்? சொல்லுங்கள்.
வாட் இஸ் மை நெக்ஸ்ட் தாட், என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிங்கன்னா திரும்ப அகைன் வந்து இது எங்கே உட்காந்துக்கும், இறைவன் நினைத்தல், அவ்வளோதான் உட்காந்துக்கும், அவ்வளோதான். அப்போ எப்போல்லாம் உங்கள் தாட்ஸ் வெளியே போதோ வாட் இஸ் மை நெக்ஸ்ட் தாட் அப்படின்னு மனசு நினச்சிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் இருக்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காந்த அப்புறம் ஓம் நமோ நாராயணன் சொல்ல மாட்டீங்க. வாட் இஸ் மை நெக்ஸ்ட் தாட், 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 வாட் இஸ் மை எவர் சைடு வாசி வாட் இஸ் மை நெக்ஸ்ட் தாட் கேட்டு இருப்பீங்க நீங்கள், ரைட்டு தர. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாடி இயல்பாக உட்காருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தானாக உட்காந்துக்கும். மெடிடேஷன்றது தானாக உட்கார்றது தான், நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை, ரைட். சார் இப்போ வந்து மெடிடேஷனில் வந்து த அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம டியூரேஷன் வந்து இட்ஸ் ரியலி மேட்டர்ஸுங்களா, இல்லை வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நம்ம அதில் ஒரு வித்துவானாக மாறும்போது ஈவன் 2 மினிட்ஸ்லேயே நம்ம அந்த ஆரம்பத்தில் 30 மினிட்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து 9 மினிட்ஸு, அப்புறம் 18 மினிட்ஸு, 27 மினிட்ஸு, 45 மினிட்ஸு, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 18 மினிட்ஸ் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு, அதெல்லாம் தப்பே கிடையாது. இப்படி தான்ட்டு வரையறை பண்ணிக்காதீங்க. ஒரு மணி நேரம் உட்காருவேன், ஹாஃப் அன் ஹவர் உட்காருவேன்றது வேண்டே வேண்டாம். பட் டெய்லி உட்காரணும், அதுதான் டிபெண்ட் ஆஃப் யுவர் டைம், உங்கள் கன்வீனியன்ட் டைம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா வைராக்கியமே வந்து நான் 20 மினிட்ஸ் தியானம் பண்ணுங்கிற வைராக்கியம் வைக்கிறேன். டெய்லி பண்ணுன்றதை சொல்கிறேனே தவிர இவ்வளோ நேரம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை, எங்கேயும் சொல்லலை. நான் டெய்லி பண்ணுவேன், எவ்வளோ நேரம் பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அப்படிலாம் பண்ணதனுடைய விளைவு என்னுடைய ஆக்ஷன் மெடிடேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அப்படி வந்துட்டேன், என்னுடைய செயலே தியானத்தை வருது. சொல்ல புரியலையா? இந்த ஓசோ சொன்ன மாதிரி தான், தம் அடிச்சுட்டு இருந்தான் ஒருத்தன். ஏன்னா நீ தம் அடிக்கிற, பகவான் போய் சொல்லிட்டு இருந்தியா அப்படி கேட்டான். அப்படி பகவான் கேட்டேன், நான் தியானம் பண்ணிட்டேன், தம் அடிக்கலாமான்னு கேட்டேன், வேன்னு சொல்லிட்டாரு. உன்னை எப்படி அப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு கேட்டாராம்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தியானம் பண்ணிட்டேன், நான் தம் அடிக்கலாமா கேட்டேன், வேன்னு சொல்லிட்டாரு. உன்னை எப்படி அலோவ் பண்ணாரு, என்ன அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்னாமா. எப்படி சொன்னாரு, நான் சிகரெட் பிடிக்கும் போது தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாராமா. நான் தம் அடிக்கும் போது தியானம் பண்ணுறேன். அவன் தம் அடிக்கும் போது தியானம் பண்ணுறதுக்கும் தியானம் பண்ணுறது தம் அடிக்கிறதுக்கு எப்படி வித்தியாசக்கா இல்லையா? அதுக்கு நீங்களாம் ஆரம்பிச்சிடாதீங்க. அதாவது அவர் சொல்கிறாரு, தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தம் அடிக்கலாமான்னு கேட்டேன், வேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன கேட்ட அப்படின்னாராமா. நான் தம் அடிக்கும் போது தியானம் பண்ணிட்டு அடிக்கட்டுமான்னு கேட்டேன், அடிச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த சிகரெட்டை கூட தியானமாக மாற்றக்கூடியது தான் தியானம். சாப்பிடும்போது நான் சாப்பிடுகின்றேன், எடுக்கின்றேன், போகும்போது பிரம்ம அக்னியில் உள்ளே செலுத்துகின்றேன். பிரம்மார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறோம். இந்த அக்னியில் போய் எரிஞ்சு அது என்ன மாறுது, புதிய ரத்தமாக மாறும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறான். அது பேர் மெடிடேஷன். என் உடம்பை வளர்த்துவதற்காக, நான் தூங்குவதற்காக, உழைப்பதற்காக, சோறு செய்வதற்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக சாப்பிடல. இது செய்யறது சாமிக்காக, பகவான் உள்ளுக்குள்ள கூடிய இதயத்தில் கூடிய இறைவனுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தியானம். எவ்ரி செகண்ட் தியானம் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் பார்த்து புரிஞ்சுக்கணும். நாட் நவ். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, தியானமாக மாறும் பொழுது, அடுத்தானே உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஒன்றாக சேரும் பொழுது, உங்களுடைய ஈச் எவ்ரி செகண்ட் இங்கத்தில் ஈச் எவ்ரி செகண்ட் யூஆர் மெடிடேட்டர். மாஸ்டர், இப்போ தியானம் பண்ணுறதுக்கு வந்து உணவுங்கிறது ஒரு, இப்போ தியானம் நல்லா வரணும்னா உணவு பழக்கம் ரொம்ப உங்களுக்கு தெரியும். நேற்று சாப்பிட்ட உணவுக்கு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் வரலன்னு தெரிஞ்சு அந்த உணவை கட் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் தான் சரி பண்ணிக்கவே தவிர நீங்கள் கோட்பாடு எதுவுமே இல்லை. தேங்க்யூ. வேற இந்த பக்கம் இதுவும் ஒரு டவுட் வரலையா? மாஸ்டர் ஜி வணக்கம். சத்யோதயம் நல்லதே நடக்கும். ஜி, உத்தரப்பிரதேசத்தில் கங்கா யமுனா சரஸ்வதி அது மாதிரி ஓடுதுங்களே, அதே போல் இதில் பவானியில் 3 ஆறு இருக்குதுங்க, என்னென்ன இதுன்னு தெரியாத இருக்குது. முக்குடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 நதிகளுடைய சங்கமம் தான் முக்குடல். சரிங்க. முக்குடல். இந்த 3 கூடல் வரும் பொழுது என்ன பண்ணுவோம்னாக்கா அது பேர் ஐக்கிய நிலை, சங்கம நிலைன்னு சொல்லுவாங்க. அது பேர் சங்கம நிலை அல்லது ஐக்கிய நிலை. எந்த நதிகள் வந்து 3 இடத்துல சேருதோ அந்த லேண்டிடியூட் பார்க்கும்போது ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. என்ன இருக்குங்க? ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தியில் போய் நம்ம புனித நீர் ஆடும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் கழியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பாவங்கள்
கழியப்படுது. அதனால் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா பாவங்கள் கழியப்படுது. அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்க. ஈர்ப்பு சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் அந்த லேண்டியூட்டில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லையா? हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम राम राम. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम राम राम. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम राम राम. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम राम राम. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे.
Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare. Hare Krishna 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 Hare Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Jai Shri Krishna. Okay. உங்களுக்கு தியானத்தை பற்றி பண்ணிட்டீங்க. தியானத்தை டெய்லி பண்ணுங்க, ரைட்? தேங்க்யூ. சத்யோதயம் பண்ணிட்டு பெருங்கோயில் உணர்ந்திடணும், ஞான யோகங்களுடன் வரணும், தேகம் மெய்யல்ல புரிந்திடணும், தேவை எது என்று தெரிந்திடணும். உள்ளம் பெருங்கோயில் உணர்ந்திடணும், ஞான யோகங்களுடன் வரணும், தேகம் மெய்யல்ல புரிந்திடணும், தேவை எது என்று தெரிந்திடணும். நிழல் மட்டும் நிஜம் என்று தெரிந்திடணும். அண்டத்தை உள்ளே பார்த்திடணும், எதுவோ அதுவாய் ஆகிடணும். நீயே பிரம்மம், நீயே பூர்ணம், நீயே உண்மை தெரிந்துவிடும். நீயே சத்தியம், நீயே நித்தியம், நீயே அதுவே அது அதுவே. உள்ளம் பெருங்கோயில் உணர்ந்திடணும், ஞான யோகங்களுடன் வரணும், தேகம் மெய்யல்ல புரிந்திடணும், தேவை எது என்று தெரிந்திடணும். மாற்றிடணும், எந்த துயர்கள் வந்தாலும் ஏற்றிடணும். உயிர்கள் வெதுவாக இருந்திடணும், நாம் கருணை வடிவாக போற்றிடணும். நீயே பிரம்மம், நீயே பூர்ணம், நீயே உண்மை தெரிந்துவிடும். நீயே சத்தியம், நீயே நித்தியம், நீயே அதுவே அது அதுவே. உள்ளம் பெருங்கோயில் உணர்ந்துவிடும், ஞான யோகங்கள் தெரிந்துவிடும், தேகம் மெய்யல்ல புரிந்துவிடும், தேவை எதுவென்று தெரிந்துவிடும். உள்ளம் பெருங்கோயில் உணர்ந்துவிடும், ஞான யோகங்கள் தெரிந்துவிடும், தேகம்
புரிந்துவிடும் தேவை எதுவென்று தெரிந்துவிடும் குருவே வருவார் புதிதாய் தருவார் சத்யோதயம் அதில் நடந்துவிடும் குருவே வருவார் புதிதாய் தருவார் சத்யோதயம் அதில் நடந்துவிடும் சத்யோதயம் அதில் நடந்துவிடும்